இந்த வீடியோல என்ன சொல்ல வந்திருக்கேன் அப்படின்னா, ஆண்கள் வந்து கோவப்படுற மாதிரி ஒரு சில விஷயங்கள் தான் என்னோட வீடியோல இருக்கும். தயவுசெய்து யார் மனசையும் புண்படுத்துறதுக்கான வீடியோவும் இது கிடையாது. அதோ அதை விட எங்களோட எமோஷனல வந்து வெளிய ஓப்பனா சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஃபேமிலியில இருக்கிறோம் அப்படின்றதுனால, நம்ம மேரேஜுக்கு முன்னாடி எவ்வளவோ பேர சந்திச்சிருப்போம். உண்மைய சொல்லணும்னா நம்ம அப்பா, அண்ணா, தம்பி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா மேரேஜ் ஆன பிறகு ஒரு சில கேரக்டர்கள வித்தியாசமா சந்திப்போம். ஆண்கள்லயே ஒரு 4 விதமா இருக்காங்க. அதுல ஒரு விதம் என்ன அப்டின்னா, ஒய்ஃப் ஃபேஸ அப்படியே என்ன சொல்றாங்களோ அத அப்படியே கேட்பாங்க. ஒருத்தவங்க பொம்பள கையில போய் எதையும் குடுத்து நம்ம வாங்குறதான்னு நெனைப்பாங்க. இன்னொருத்தவங்க அம்மா, அப்பா பேச்சையும் கேட்டுட்டு, ஒய்ஃப் பேச்சையும் கேட்டு 2 பக்கமே மரியாதையா நடத்துவாங்க. அதே மாதிரி இன்னொரு ஆம்பளை ஆள் எப்படி இருப்பாங்கன்னா, ஒய்ஃப் பேச்சையும் கேட்க மாட்டாங்க, அம்மா, அப்பா பேச்சையும் கேட்க மாட்டாங்க. அந்த மாரி ஒரு சில பேரும் இருப்பாங்க. அவங்க இஷ்டத்துக்கு தான் அவங்க இருப்போம், அப்படின்ற மாதிரி ஒரு சில கேரக்டர் இருப்பாங்க. இத்தன பேர நம்ம லைஃப்ல தாண்டி வர்றப்போ, என் ஃப்ரெண்டு ஒருத்தி வந்து ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு கால் பண்ணியிருந்தா. நான் கேட்டேன், "என்னடி திடீர்னு எல்லாம் ஃபோனெல்லாம் பண்ணியிருக்க?" அப்படின்னு. "இல்ல உன்னோட விளாக் பார்த்துட்டு இருந்தேன். உன்ட்ட பேசணும்னு தோணுச்சு. அதனால தான் கால் பண்ணேன்." அப்படின்னு சொல்லிட்டு. "சரி ஓகே. என்ன விஷயம் சொல்லு?" அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். "இல்லடி எனக்கு மனசு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால தான் உன்கிட்ட பேசலான்னு சொல்லி கால் பண்ணேன்னு" சொன்னா. "சரி ஓகே சொல்லு என்னாச்சு?" அப்படின்னு நான் கேட்டப்போ, நம்மலாம் கல்யாணத்துக்கு முன்னாடி லைஃப்ல எப்டி எப்டியோ கனவு கண்டிருப்போம். ஆனா கல்யாணம் முடிஞ்ச பிறகு எல்லாமே வித்தியாசமா இருக்குடி அப்படின்னு சொன்னா. "ஏன்டி இப்படி சொல்ற? என்னாச்சு?" அப்படின்னா, அவ சொல்றா, ஃபர்ஸ்ட்டெல்லாம் நான் வேலைக்கு போகாம வீட்லயே இருந்தேன். அப்பயும் என் ஹஸ்பண்ட் வந்து, "நீ வந்து சோம்பேறி. உனக்கு ஒண்ணுமே தெரியாது. உன்னெல்லாம் வச்சுட்டு என்னதான் பண்றதோ உனக்கே வெட்டி கஞ்சி நான் ஊத்துறேன். நான் சொல்றத மட்டும் தான் நீ கேட்கணும்." அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு சில ரூல் போட்டுட்டே இருந்தாரு. இப்போ நான் வேலைக்கு போயிட்டேன். என் பசங்களும் பெருசாயிட்டாங்க. ஆனாலும் எனக்கான மதிப்பு கிடைக்கவே இல்ல. இப்பயுமே "உனக்கு என்ன தெரியும்? உன் வேலைய பாரு. பொண்ணு தான. உன் பேச்ச போய் நான் கேட்க முடியாது. என் பேச்ச மட்டும் தான் நீ கேட்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு இப்பயும் எங்களுக்குள்ள ஆர்கியூமெண்ட் தான் போகுதுடி. நான் என்ன தான் பண்றது? நான் என்ன சொல்லி என்ன சமாதானப்படுத்துறது? அப்படின்னு சொல்லி அவ அவ்ளோ ஃபீல் பண்ணி பேசுறப்போ, எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. "ஏன்டி உனக்கு இந்த லைஃப் பிடிக்கலையா?" அப்படின்னு கேட்டேன். "அப்படி இருந்தும் அரேஞ்ச் மேரேஜ் ஆனாலும் நீங்க 2 பேரும் 6 மாசத்துக்கு இடையில கேப் இருந்து தானே மேரேஜ் பண்ணிட்டீங்க. அப்போ அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் இருக்கும்லடி" அப்படின்னு. "அப்போலாம் நல்லா தாண்டி இருந்தாங்க. ஆனா அப்போ வந்து நான் வேலைக்கே வேண்டாம். உன்ன நான் ராணி மாரி பார்த்துக்குவேன்னு சொன்னாங்க. ஆனா இப்ப என்னமோ நான் எல்லா வேலையும் வீட்ல நான் தான் பார்க்குறேன். ஒரு சின்ன ஹெல்ப் கூட எனக்கு பண்ண மாட்டாங்க. அப்படியே பண்ணாலும் வேலைக்கு போயிட்டு வந்து உனக்கு நான் இவ்வளோ வேலை பார்த்துட்டு வந்து உனக்கு நான் வேலை செய்யணுமான்னு என்ன தான் திருப்பி ரிப்பீட் கேட்குறாங்க. ஒரு உடம்பு முடியலை, கை கால் வலிக்கல, வலிக்குது அப்படின்னு அவங்கக்கிட்ட சொன்னா, "என்ன வேலைக்கா போற? முறிச்சா தள்ளுற? ஒரு வேலையும் பண்ண போறதில்ல. வீட்ல தானே இருக்க. அதுக்கு உனக்கு கை கால் வலிக்குதான்னு?" கேட்குறாங்க. இவ்வளோ வேலையும் நான் வந்து குழந்தைகளையும் 2 பேத்தையும் ஸ்கூலுக்கும் அனுப்பிட்டு, வீட்லேயும் சாப்பாடு பண்ணிட்டு, எல்லா வேலையும் நான் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் உட்கார்ந்த உடனே ஒரு டீ கேட்குறப்ப கூட அதிகாரமா பேசிட்டு இருந்தாங்கன்னு சொல்லி தான் நான் வேலைக்கே போனேன். ஆனா வேலைக்கு போறதுக்கு முன்னாடியும் நான் எல்லா வேலையும் செஞ்ச மாதிரி தான் வேலைக்கு போறப்பயும் எல்லா வேலையும் செஞ்சு வச்சுட்டு போறேன். ஆனாலும் எனக்கு ஒரு சின்ன பாராட்டு கூட கிடைக்கிறது இல்ல. "காலு கை வலிக்குது, என் உடம்பு வலிக்குது" அப்படின்னு சொன்னா, "ஆமா நீ மட்டும் தான் பொம்பள வேலைக்கு போறியாக்கும்? என் டீச்சர் வேலை பார்க்குறவங்கலாம் 24 மணி நேரம் நிற்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் உடம்பு கை வலிக்காது? கம்ப்யூட்டரில் பார்க்குறவங்களுக்கு எல்லாத்துக்குமே கண்ணெல்லாம் கெட்டு போகுது. அவங்கலாம் பொம்பளை கிடையாது." அப்படின்னு சொல்லிட்டு அப்பயுமே என்னை இன்னொருத்தவங்க கூட சார்ந்து தான் என்ன பேசுகிறாரு வாசி. என்னோட ஃபீலிங்ஸ் என்ன, என்னோட கஷ்டம் என்னன்னு அவங்க புரிஞ்சுக்கிறதே இல்லை அப்படின்னு சொன்னேன். "அப்போ அந்த லைஃப்பை விட்டு உனக்கு வெளியே வர்றதுக்கு மைண்ட் செட்டில் இருக்கியா?" அப்படின்ற மாதிரி நான் ஃபோனில் கேட்குறப்ப, "அப்படியே விட்டுட்டு வர முடியாது. எனக்கு 2 பொண்ணு இருக்கே. அதை நான் வந்து தனியா வாழ்ந்துடலாம் அந்த சொசைட்டில. ஆனா என் பசங்க வாழ முடியாதுல்ல. அவங்களுக்கு எங்க அப்பாவோட பாசம் கிடைக்கணும்ல. அதனால தாண்டி நான் இவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டுருக்கேன். இருந்தாலுமே நீ பொம்பள தான்" அப்படின்ற ஒரு மட்டம் தட்டிக்கிட்டே இருக்காங்க. அது ஏன் எதுக்குன்னே எனக்கும் தெரியல. வேலைக்கு போகாததுக்கு முன்னாடியும் நான் எல்லா வேலையும் பார்ப்பேன். வேலைக்கு இப்போ போறேன். ஆனா காலையில 5 மணிக்கு தொடங்கி நைட்டு 11:30 வரைக்கும் என்னோட வேலை இருந்துக்கிட்டு தான் இருக்கு. அப்போ கொஞ்சம் டயர்டாகி நம்ம படுத்தாலும், "ஆமா யாரும் செய்யாத வேலைய தான் நீ செஞ்சுட்ட" அப்படின்னு கேட்குறாங்க.
கேட்குறாங்க. நான் வந்து 2மே சி செக்ஷன். அதனால எனக்கு பயங்கர பேக் பெயின் இருக்குது அப்படின்னா, ஆமாம் ஊரில் யாருமே குழந்த பெக்கலை, நீ மட்டும்தான் அதிசயத்துக்கு குழந்த பெத்த பாரு, எங்கள் அம்மா வந்து அவ்வளோ வேலை பார்ப்பாங்கன்னு சொல்லி என்னை ஒரு கம்பாரிஷன் பண்ணுறாரு வாசி. என்னோடய ஃபீலிங்ஸை புரிஞ்சிக்கவே மாட்டேறாங்க அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஃபீல் பண்ணால் அப்போ தான் எனக்கு ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சிச்சு. நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டு இவ்வளோ வேலை செய்கிறோம், ஆனாலும் நமக்குன்னு ஒரு எந்த ஒரு பாராட்டு கிடைக்கலாட்டியும் பரவாயில்ல, நம்மளை மட்டம் தட்டாமவாச்சும் இருக்கலாம்ல. அவங்களும் வேலைக்கு போகிறாங்க, நம்மளும் வேலைக்கு போகிறோம், ஆனாலும் எனக்கு மரியாதை கிடைக்கலன்னு அவள் சொல்கிறப்போ எனக்கு மனசில் ஒரே ஒரு விஷயந்தான் தோணுச்சு. என்னதான் இருந்தாலும் அந்த காலத்து ஆம்பளை ஆளுக வந்து மாறிட்டாங்க, இப்போ இருக்க பசங்களாம் வேறு மாதிரின்னு சொன்னாலும், ஆனால் அந்த காலத்து ஆளுகளும் இன்னமும் அப்படி தான் இருக்காங்க. இப்போ இருக்க ஒரு 2K கிட்ஸ் பசங்க மட்டும்தான் கொஞ்சம் சேஞ்ச் ஆகியிருக்காங்க. ஆனாலும் அவங்க வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா தான் அவங்களோட கஷ்டங்களும் தெரியும்னு எனக்கு தோணுது. ஏன்னா எல்லா விஷயத்தையுமே நம்ம நினைப்போம் சின்ன விஷயந்தானே, இதை சொல்கிறதுனால என்ன ஆகிரப்போகுதுன்னு நினைப்போம். ஆனால் ஒவ்வொரு பொண்ணுங்களோட மனசுலேயும் அவ்வளோ ஃபீலிங்ஸ் இருக்கும். வெளியில் பார்க்க எல்லாருமே டிப்டாப்பாக தான் தெரியும், உள்ளே அவங்கவுங்களுக்குள்ளே இருக்க கஷ்டம் யாருமே டக்குன்னு சொல்லிட மாட்டோம். இது வந்து தத்துவம் கிடையாது. அவள் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி இத்தனை விஷயத்த அவள் என்கிட்ட பேசணும்னு அவசியமே இல்லை. ஆனால் ஏன் ஃபோன் பண்ணா, ஏன் திடீர்னு இவ்வளோ பேசினா, இவ்வளோ ஃபீல் பண்ணான்னு எனக்கு ஒன்றுமே புரியலை. நான் எப்படி பார்த்து வளர்ந்துருக்கேன்னா, பொம்பளை ஆள் கையில் வந்து காசு கொடுத்து வாங்கினதா நான் பார்த்ததே இல்லை. பொம்பளை ஆள்கிட்ட போய் உன்கிட்டயே நான் எங்கே போனாலும் சொல்லணும், நான் ஏன் உன் கையில் கொடுக்கணும்னு சொல்லி இருந்த தான் நான் இருந்தேன். ஆனால் நான் இப்போ வந்துட்டு என் ஹஸ்பண்ட் வந்துட்டு என்கிட்ட சில பர்மிஷன் கேட்குறப்போ எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நான் பார்த்து வளர்ந்த இடம் வேறு. ஆனால் என் ஹஸ்பண்ட் என்கிட்ட ஒரு விஷயத்தையும் கேட்குறப்ப நான் நினைப்பேன், ஓகே நம்மக்கிட்ட கேட்குறாங்க, நம்மளுக்கும் மதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக நம்மளும் ஏதாச்சும் செய்யணுமேன்னு எனக்கு அப்பப்போ தோணும். ஏன்னா நம்மளை மதிக்கிறவங்களுக்கு நம்மளும் மதிப்பு கொடுக்கணும்னு தோணும். அதே மாதிரி தான் பொண்ணுங்களை நீங்கள் ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு பாராட்டுங்களேன், அவங்க உங்களை தலையில் தூக்கி வச்சுட்டு என் ஹஸ்பண்ட் போல் உலகத்தில் யாருமே இல்லைன்னு சொல்லி தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுவாங்க. அதே இது நீங்கள் அவங்கள மட்டம் தட்டிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அவங்களும் கீழே போகிறது மட்டும் இல்லாமல் உங்கள் மேலே இருந்த மரியாதையும் மதிப்பும் குறைஞ்சிக்கிட்டே போகும். இது எத்தனை பேர்த்துக்கு நடந்திருக்கு அப்படின்றதையும் மறக்காமல் சொல்லுங்கள். இல்லை நான் சொன்னதில் யாருக்காச்சும் மனசு வந்து கஷ்டப்பட்டிருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப சாரி. எல்லா ஆண்களையும் நான் அப்படி சொல்ல மாட்டேன், அந்த மாதிரி செய்கிற ஆண்களை மட்டும்தான் நான் குறிப்பிட்டு சொன்னேன். யார் மனசையும் கஷ்டப்படுத்தியிருந்தேன் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சாரி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.